ஐயா வணக்கங்க ஐயா. நான் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கூமாப்பட்டியிலேருந்து வரேங்க ஐயா. நாங்கள் பரம்பரையாகவே விவசாயி தாங்க ஐயா. நாங்கள் விவசாயியில் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க ஐயா. அந்த காசில் நான் என் பையன்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கடை இருக்கும்லங்க ஐயா, அது என்னது ரெஸ்டாரண்ட்டுங்க ஐயா. அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று நாங்களே உருவாக்கலான்னு நினச்சோங்க ஐயா. அதுக்காக காசு சேர்த்து வச்சுருந்தோம். அப்போங்க ஐயா என் பையன் நெட்டில் பார்த்து சொன்னாங்க ஐயா, அதில் போட்டுருந்துச்சுங்க ஐயா, ஒரு 4.5 லட்சம் கட்டினோம்னா மொத்தமாக கடை வாடகை, அதாவது 1 மாதத்துக்கு வாடகை தேவையில்லைங்க ஐயா. அப்புறம் இந்த ஜாமானம், தோசைக்கல், அடுப்பு, இந்த நாற்காலி, டேபிளு இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க ஐயா. அதுக்கு காசு நம்ம ஒரு 2-3 மாதம் கழித்து கொடுத்தோம்னா போதும்னு சொன்னாங்க ஐயா. நாங்கள் அங்கே இங்கேன்னு சேர்த்து வச்ச காசுலேருந்தெல்லாம் ஒரு 4 லட்ச ரூபா எடுத்து கொடுத்துருவோங்க ஐயா. அந்த பேங்க் இருக்குல்லங்க ஐயா, அந்த பேங்குக்கு போய் 4 லட்ச ரூபா எழுதி கொடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டாச்சுங்க ஐயா அக்கௌண்ட்டில். அப்புறங்க ஐயா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோங்க ஐயா. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில, ஃபோன் எடுக்கவே இல்லைங்க ஐயா. என் மகன், பேரன் எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஐயா. அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நிறையா பேர் சொன்னாங்க ஐயா. ஆனால் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஐயா, எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, எல்லாம் சொந்தக்காரங்க எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்துட்டேன். அது எங்கே கொடுக்கணுங்க ஐயா? அது என்னங்க ஐயா, இந்த பேங்க்கில் கொடுப்பாங்கள்ல, அந்த எழுத்து சீட்டு, இந்த ரசீது சீட்டுங்கள்லாம் இருக்குங்க ஐயா. அது எங்கே கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோங்க ஐயா. இது இந்த வயசில் சம்பாதிச்சது இப்போ போய் ஏதோ நடந்து போச்சு. நீங்கள் அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க ஐயா. காலம் இருந்துச்சுன்னா கூட ஏதோ பண்ணிக்கலாங்க ஐயா. காலமும் இல்லைங்க ஐயா, போயிருந்த காசும் போயிடுச்சு. ஏதாவது இந்த காசை மட்டும் திருப்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் நினச்ச அந்த பிஸ்னஸை பண்ணிவிட்டு போய்க்குவோங்க ஐயா. இதை மட்டும் பண்ணி கொடுங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப உதவியாக போகும் ஐயா. அந்த கம்ப்ளைண்ட்டு எங்கே எழுதி கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னா, எப்படி கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்டு போயிடுவேனுங்க ஐயா. ஐயா இந்த ரசீது சீட்லேயும் கையெழுத்து போட்டிருக்கேங்க ஐயா, இந்த கம்ப்ளைண்ட் சீட்லேயும் கையெழுத்து போட்டிருக்கேங்க ஐயா. ஐயா எனக்கு இந்த ஆங்கிலத்துலலாம் கையெழுத்துலாம் போட தெரியாதுங்க ஐயா, நான் தமிழில் தான் போட்டிருக்கேனுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, அப்போ நான் வரேங்க ஐயா.